அன்பான தேவ பிள்ளைகள் எல்லோருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடைய பெயர் ஹெகின் ஜான். பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்கள் எல்லோரோட வாழ்விலும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக என்று சொல்லி உங்களை வாழ்த்துவதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தேவ பிள்ளைகளே, நாம் தொடர்ந்து ஏசாயா 51 அதிகாரம் 3வது வசனத்திலிருந்து கர்த்தர் நமக்கு இந்த 2023 ஆண்டிற்கு கொடுத்திருக்கிற அந்த வாக்கு தத்தத்தை நாம் தொடர்ந்து தியானிக்க போகிறோம். நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். ஏசாயா 51:3. கர்த்தர் சீயோனுக்கு ஆறுதல் செய்வார், அவர் அதன் பாழான ஸ்தலங்களை எல்லாம் தேறுதலடைய செய்து அதன் வனாந்திரத்தை ஏதேனைப் போலவும் அதன் அவாந்திர வெளியை கர்த்தரின் தோட்டத்தைப் போலவும் ஆக்குவார். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் துதியும் கீத சத்தமும் அதில் உண்டாயிருக்கும். தேவ பிள்ளைகளே, இந்த வாக்குத்தத்தத்தின் இந்த முதல் பகுதியாகிய கர்த்தர் சீயோனுக்கு ஆறுதல் செய்வார் என்ற அந்த சத்தியத்தை தான் நாம் தியானித்து வருகிறோம். குறிப்பாக நாம் என்ன தியானித்து வருகிறோம்? கர்த்தருடைய ஆறுதல் நம்முடைய வாழ்க்கையிலே எப்படி உண்டாகிறது? யோவான் 8:32 சொல்லுகிறது போல, சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும் என்று சொல்லியிருக்கிற அந்த வேத வார்த்தையின்படி நம்ம இயேசு கிறிஸ்துவின் சிலுவை பாடுகள் மூலமாய், அவர் சிந்தின இரத்தத்தின் மூலமாய் உண்டாயிருக்கிற அந்த ரட்சிப்பின் ஆசீர்வாதத்தை குறித்த அந்த சத்தியத்தை நாம் எந்த அளவுக்கு அதிகமாய் அறிந்து கொள்கிறோமோ அந்த அளவுக்கு நம்முடைய உள்ளத்திலே ஆறுதல் பெருகுகிறது என்று சொல்லி நாம் கற்றுக்கொள்ள ஆரம்பித்தோம். அதனால்தான் ஒரு முக்கியமான ரட்சிப்பின் சத்தியமாகிய 2 கொரிந்தியர் 5 அதிகாரம் 17வது வசனம் சொல்லுகிற, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறான், பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின என்று சொல்லுகிற அந்த தேவனுடைய சத்தியத்தை நாம் தியானிக்க ஆரம்பித்தோம். நாம் அதில் பார்த்தோம் எப்படி ரட்சிப்பின் மூலம் நம்முடைய உள்ளான மனுஷனிலே தேவன் நமக்குள் இருந்த அந்த பாவ சுபாவத்தை எப்படி களைந்து போட்டு, எப்படி நம்மை கிறிஸ்துவுக்குள் நம்மை வைப்பதின் மூலம் எப்படி அந்த பழைய சுபாவத்தை நம்மளிலிருந்து எடுத்து போட்டு இப்பொழுது எப்படி நமக்கு ஒரு புதிய சுபாவம், அதாவது எப்படி ஆதாம் தேவ சாயலாகவே சிருஷ்டிக்கப்பட்டானோ அந்த தேவ சாயலை நாம் பாவத்தில் இழந்து போனோம். ஆனால் ரட்சிப்பின் மூலம் இழந்து போன அந்த தேவ சாயலை நாம் திரும்ப பெற்றுக்கொண்டு தேவ சுபாவமுடையவர்களாகவே நாம் ஒரு புது சிருஷ்டிகளாய், புது மனிதர்களாய் உள்ளத்திலே மாற்றப்படுகிறோம் என்று சொல்லி நாம் கற்றுக்கொண்டோம். இப்படியாக நாம் முதலாவது ரட்சிப்பிலே நமக்குள் ஏற்பட்ட அந்த மாற்றத்தின் அந்த சத்தியத்தை குறித்த அறிவை நாம் என்ன செய்தோம்? பெற்றுக்கொண்டோம். அது முதல் காரியம். ஆறுதல், கர்த்தருடைய ஆறுதலை பெற்றுக்கொள்வதற்கு இதுதான் முதல் வழி. பாருங்கள், முதலாவது சத்தியத்தினுடைய அறிவை நாம் என்ன செய்ய வேண்டும்? பெற்றுக்கொள்ள வேண்டும். ரெண்டாவது நாம் பார்த்தோம், பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இதற்கு நாம் ரோமர் 6 அதிகாரத்திற்கு நாம் சென்றோம். நாம் அடுத்ததாக பார்த்தோம் எப்படி சத்தியத்தை அறிந்து கொண்ட பிறகு அந்த அறிந்து கொண்ட சத்தியத்தை எப்படி நம்முடைய மனதின் எண்ணமாய் மாற்ற வேண்டும் என்று சொல்லி ரோமர் 6 அதிகாரம் 11வது வசனத்திலிருந்து கற்றுக்கொண்டோம். எப்படி இந்த கிறிஸ்துவுக்குள் நான் புது சிருஷ்டியாக இருக்கிறேன் என்ற அந்த மாற்றத்தின் அந்த நமக்குள் ஏற்பட்டிருக்கிற அந்த மாற்றத்தை குறித்த அந்த சிந்தை நம்மை ஆளுகை செய்ய வேண்டும். நான் ஒரு கிறிஸ்துவுக்குள் புது சிருஷ்டி, பழைய பாவ மனுஷனாக இல்லை, நான் ஒரு புது மனுஷன், நான் தேவ சாயலாக இருக்கிறேன், நான் இப்பொழுது ஒரு பரிசுத்தவான், ஒரு நீதிமானாய்
இருக்கிறேன், எனக்குள் பரிசுத்த சுபாவம் இருக்கிறது, ஆதலால் இப்பொழுது நான் ஒரு தேவன் காட்டுகிற அந்த பரிசுத்த பாதையிலே நடக்கிறவன் என்ற அந்த சிந்தையிலே நாம் நிரம்ப வேண்டும் என்று சொல்லி நாம் அடுத்ததாக என்ன செய்தோம், கற்றுக்கொண்டோம். தேவ பிள்ளைகளே, கடந்த வாரத்திலே நாம் ஒரு முக்கியமான காரியத்தை கவனிக்க ஆரம்பித்தோம். அது என்னது? பாருங்கள் தேவ பிள்ளைகளே, ரோமர் 6ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசிக்கிறேன் பாருங்கள். ஆகையால் கிறிஸ்துவுடனே கூட நாம் மரித்தோமானால் அவருடனே கூட பிழைத்தும் இருப்போம் என்று நம்புகிறோம். பாருங்கள் தேவ பிள்ளைகளே, நாம் கடந்த வாரத்திலே கற்றுக்கொள்ள ஆரம்பித்தோம். எப்படி இந்த கிறிஸ்துவுக்குள் நாம் புது சிருஷ்டிகளாய் ஆக்கப்பட்டிருக்கிறோம், பழையவில் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின என்ற இந்த சத்தியத்தை இன்றைக்கு விசுவாசிப்பதற்கு பாருங்கள் அநேகரால் முடியவில்லை. பாருங்கள், இந்த சத்தியத்தை அறிந்து கொண்டோம். இப்போ அது நம்முடைய மனதின் சிந்தையாக மாற வேண்டும். மாறும்போது தான் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மறுரூபத்தை, ரோமர் 12:2 சொல்லுகிற போல் நம்முடைய மனம் புதிதாகிறதுனாலே நாம் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு மறுரூபத்தை அனுபவிக்கலாம். ஆனால் பாருங்கள், அப்போது இந்த சத்தியத்தின் அறிவினால் நாம் நிரம்பி நம்முடைய மனதின் எண்ணங்கள் எல்லாம் மாற வேண்டும் என்றால், முதலாவது இந்த வேதம் சொல்லுகிறதே, நான் கிறிஸ்துவுக்குள் ஒரு புது சிருஷ்டியாக தான் இருக்கிறேன், நான் ஒரு என்னோடய வாழ்க்கை இப்பொழுது முற்றிலும் மாற்றப்பட்டிருக்கிறது என்ற இந்த சத்தியத்தை நாம் விசுவாசிக்க வேண்டியதாக என்ன செய்கிறது இருக்கிறது. பாருங்கள், நாம் கடந்த வாரத்தில் பார்த்து எப்படி இதை நம்புவதற்கு கூட நம்ம பரிசுத்தாவின் வல்லமை நமக்கு என்னது தேவைப்படுகிறது. ஏனென்றால் இதை நம்புவதற்கு பாருங்கள் ஜனங்களால் முடியலை. ஜனங்கள் பாருங்கள், நான் ஒரு பாவ மனுஷன் தானே, நான் ஒரு ஒன்றில்லாத மனுஷன் தானே, நான் ஒரு தோல்வியின் மனுஷன் தானே, நான்லாம் யார் ஒன்றுக்கும் பிரயோஜனப்படாதவன், இப்படிப்பட்ட பிற்போக்கான எண்ணங்களை நம்புவது பாருங்கள் ஜனங்களுக்கு ரொம்ப எளிதாக இருக்குது. இப்படிப்பட்ட ஆவிக்குரிய சத்தியம், நாம் கிறிஸ்துவுக்குள் புது சிருஷ்டியாக இருக்கிறோம் என்று சொல்லுகிற இப்படிப்பட்ட ஆவிக்குரிய சத்தியங்களை நம்புவதற்கு அநேக வேளையில் ரொம்ப கடினமாக என்ன செய்கிறது இருக்கிறது. பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இதுக்கு காரணம் என்ன? பாருங்கள், நாம் இப்பொழுது மார்க்கு 5ஆம் அதிகாரத்துக்கு செல்வோம். பாருங்கள், மார்க்கு 5ஆம் அதிகாரம். இப்பொழுது மார்க்கு 5ஆம் அதிகாரத்திலே பாருங்கள் தேவ பிள்ளைகளே, நாம் ஒரு முக்கியமான ஒரு வசனத்தை வாசிக்க கேட்க போகிறோம். மார்க்கு 5:36வது வசனத்தை உங்களுக்கு நான் வாசிக்கிறேன். அவர்கள் சொன்ன வார்த்தையை இயேசு கேட்ட உடனே ஜெப ஆலய தலைவனை நோக்கி, பயப்படாதே, விசுவாசமுள்ளவனா இரு என்று சொல்லி. பாருங்கள் தேவ பிள்ளைகளே, எங்கே இயேசு பாருங்கள் யவீரு என்ற ஜெபாலய தலைவனை நோக்கி ஒரு வார்த்தையை பேசுகிறார். பாருங்கள், இந்த வார்த்தை தான் நமக்கு ஏன் ஜனங்கள் தேவனுடைய வார்த்தையை, அந்த ஆவிக்குரிய சத்தியங்களை நம்புவதற்கு ஏன் கஷ்டப்படுகிறாங்க என்பதை புரிந்து கொள்ள உதவி செய்கிறது. இயேசு இங்கே 2 வார்த்தைகளை இந்த யவீருவை பார்த்து சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனா இரு என்று சொல்லுகிறார். முதல்ல சொல்கிறாரு பயப்படாதேன்னு சொல்கிறாரு. 2வது விசுவாசமாக இரு அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறார் சொல்லுகிறார். அப்போ பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு ஏன் ஜனங்கள் ஆண்டவருடைய அந்த ஆவிக்குரிய சத்தியங்களை நம்புவதற்கு, வேதத்தினுடைய அந்த இயேசு கிறிஸ்துவின் ரட்சிப்பினால் உண்டான அந்த மாபெரும் ஆசீர்வாதங்களை குறித்த அந்த சத்தியங்களெல்லாம் நம்புவதற்கு ஏன் கடினமாக இருக்குது? ஏனென்றால் பாருங்கள் தேவ பிள்ளைகளே, நாம் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக பாருங்கள், நாம் எப்பொழுது பாவம் செய்தோமோ அப்பொழுது நமக்குள்ளே ஒரு பயத்தின் ஆவி என்ன செய்து விட்டது, வந்துவிட்டது. அந்த பயத்தின் ஆவியினால் மனுஷன் இன்றைக்கு நிரப்பப்பட்டிருக்கிறதுனால தான் பாருங்கள், அவனுக்கு ஆண்டவர் அவருடைய வார்த்தையை பேசும்போது
பாருங்கள், ஆண்டவருடைய வார்த்தையை எப்பொழுதுமே விசுவாசத்தினால தான் நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று வேதம் நமக்கு தெளிவாக போதிக்கிறது. எந்த ஒரு காரியம் ஆண்டவர் ஒரு காரியம் பேசும்போது அதை விசுவாசத்தினால தான் பெற்றுக்கொள்ள முடியும். எடுத்துக்காட்டிற்கு ரட்சிப்பை எப்படி பெற்றுக்கொள்ளுகிறோம் என்று எபேசியர் 2ஆம் அதிகாரம் 8வது வசனத்தில் நாம் இப்படி வாசிக்கிறோம். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 8வது வசனத்திலே இப்படி வேதம் சொல்லுகிறது பாருங்க. கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இங்கே வேதம் சொல்லுகிறது நம்ம எப்படி ரட்சிக்கப்படுகிறோமா, தேவனுடைய கிருபை தருகிற அந்த ரட்சிப்பை நாம் விசுவாசத்தினாலே தான் என்ன செய்கிறோமா, பெற்றுக்கொள்ளுகிறோம். விசுவாசம் என்னும் வாய்க்கால் மூலமாக தான் தேவனுடைய ரட்சிப்பின் அந்த ஆசீர்வாதங்கள் நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்கிறது, நிறைவேறுகிறது. அப்போது தேவனுடைய காரியங்கள் எதுவுமே விசுவாசத்தின் மூலமாக தான் பெற்றுக்கொள்ள வேண்டும் பாருங்கள். அப்போது நாம் கர்த்தரை விசுவாசிப்பதற்கு ஒரு பெரிய தடையாக இருப்பது என்னது, இந்த பழைய வாழ்க்கையில் பாருங்கள், நம்ம பாவம் செய்த போது நமக்குள்ளே ஒரு பயத்தின் ஆவி என்ன செய்து விட்டது, வந்து விட்டது. எப்போ தேவனுடைய ஆவியானவர் நம்மை விட்டு பிரிந்தாரோ அப்போது பிசாசனுடைய பயத்தின் ஆவி மனிதனை என்ன செய்து விட்டது, நிரப்பி விட்டது. இதனால தான் பாருங்கள், மனிதன் ஆண்டவரை விசுவாசிப்பதற்கு மிகவும் என்ன செய்கிறான், கஷ்டப்படுகிறான். பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இந்த எப்படி மனிதன் பயத்தின் ஆவியினால் பாதிக்கப்படுகிறான் என்பதை 2 தீமோத்தேயு பாருங்கள் இங்கே ரட்சிக்கப்படும்போது வருகிற மாற்றத்தை இங்கே பேசுகிறது. இங்கே வேதம் சொல்லுகிறது பாருங்கள். 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 7வது வசனத்தில், தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியையே என்ன செய்கிறார், கொடுத்திருக்கிறார். பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இங்கே வேதம் சொல்லுகிறது தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை என்னது கொடாமல். அப்போ பாருங்கள், இங்கே ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி நம்ம எதனால் பாதிக்கப்பட்டோம் என்பதை குறித்து ஒரு வெளிச்சத்தை இந்த வசனம் நமக்கு தருகிறது. பாருங்கள், எப்போ பாருங்கள் மனுஷன் பாவம் செய்து தேவனிடத்திலிருந்து பிரிக்கப்பட்டானோ அப்பொழுது தேவன் தராத ஒரு தேவன் இதை தரலை. தேவன் தம்முடைய ஆவியானவரை தான் நமக்கு என்ன செய்தார், கொடுத்தார். நமக்கு பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை தான் அவர் என்ன செய்கிறார், தருகிறார். ஆனால் எப்போ நம்ம பாவம் செய்து இயேசுவை நிராகரிக்கிறோமோ அப்போ என்ன ஆயிடுது, அப்போது தேவனிடத்துலேருந்து நம்ம பிரிக்கப்படும் போது பாருங்கள், இந்த பிசாசிடமிருந்து வருகிற இந்த பயத்தின் ஆவி மனிதனை என்ன செய்து விடுகிறது, நிரப்பி விடுகிறது. அப்போது இதன் நிமித்தம் தான் பாருங்கள், மனுஷன் ஒவ்வொரு நாளும் பல்வேறு காரியங்களுக்கு அவன் பயப்படுகிறவனாக என்ன செய்கிறான், காணப்படுகிறான். பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இதை நம்ம பாருங்கள் இஸ்ரேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில் நல்லா பார்க்கலாம். பாருங்கள், நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். என்னாகமும் 14ஆம் அதிகாரத்தில் பாருங்கள், இந்த இஸ்ரேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து வெளிவந்த அந்த நாளிலிருந்து எப்படி இவங்களை பயம் எப்படி வாட்டி வதைத்தது என்று சொல்லி நாம் பார்க்குறோம். பாருங்கள், என்னாகும் 14ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். அப்பொழுது சபையார் எல்லாரும் குக்கரிலிட்டு புலம்பினார்கள். ஜனங்கள் அன்று முழுதும் அழுது கொண்டிருந்தார்கள். இஸ்ரேல் புத்திரரில் எல்லாரும் மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக முறுமுறுத்தார்கள். சபையார் எல்லாரும் அவர்களை நோக்கி, எகிப்து தேசத்திலே செத்து போனோமானால் நலமாயிருக்கும். இந்த வனாந்தரத்திலே நாங்கள் செத்தாலும் நலம். நாங்கள் பட்டயத்தால் மடியும்படிக்கு எங்கள் பெண் ஜாதிகளும் பிள்ளைகளும் கொள்ளையாகும்படிக்கு கர்த்தர் எங்களை இந்த தேசத்துக்கு கொண்டு வந்தது என்ன? எகிப்துக்கு திரும்பி போகிறதே எங்களுக்கு உத்தமம் அல்லவோ என்றார்கள். பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இந்த எகிப்திலிருந்து வெளிவந்த இந்த இஸ்ரேல் சந்ததி பாருங்கள், அவங்க செங்கடலை தாண்டின நாளில் இருந்தே பாருங்கள், அவங்க வேதத்தில் நம்ம யாத்திரா 15ஆம் அதிகாரத்தில்
அவங்க செங்கடலை தாண்டுறாங்க. அன்றைக்கு அவர்கள் கர்த்தரை துதித்தார்கள் என்று சொல்லி வாசிக்கிறோம். அதுக்கப்புறம் நீங்கள் யாத்திராம் 15 அப்புறம் தொடர்ச்சியாக அந்த இஸ்ரேல் சந்ததியை குறித்து நம்ம இந்த எண்ணாமம் வரைக்கும் வாசித்தோம் என்றால் அவங்க எங்கேயுமே கர்த்தரை துதிச்சாங்க, அவங்க கர்த்தர் மேலே ரொம்ப விசுவாசமாக இருந்தாங்கன்னு சொல்லி எங்கேயுமே நம்ம வாசிக்கவே முடியாது. பாருங்கள், எப்போவுமே அவங்களோட வாயில் என்ன வார்த்தை காணப்பட்டது பாருங்கள். வனாந்தரத்தில் பயணம் பண்ணும்போது ஒவ்வொரு சவாலை சந்திக்கும் போதும் அவங்களுடைய வாய் புலம்பலினாலும் முறுமுறுப்பினாலும் நிறைந்திருந்தது. அது மாத்திரம் இல்லை, எப்பொழுதும் அவங்க வாயில் வந்த ஒரு வார்த்தை என்னவென்றால், நாங்கள் எகிப்து தேசத்திலேயே இருந்து அங்கேயே செத்து போயிருந்தால் நலமாக இருந்திருக்குமே, இப்போ இந்த வனாந்தரத்திலே நாங்கள் செத்து போயிருந்தால் நலமாக இருந்திருக்குமே. இப்படி பாருங்கள், எப்போ பார்த்தாலும் எகிப்து தேசத்துக்கு திரும்பி போகிறதை குறித்தும் எப்பொழுதும் பாருங்கள் மரணத்தின் வார்த்தைகளையுமே இந்த இஸ்ரேல் ஜனங்கள் என்ன செய்கிறார்கள், பேசிக்கொண்டே இருக்கிறார்கள். ஏன் இப்படி பேசுகிறார்கள் பாருங்கள் தேவ பிள்ளைகளே. ஏன்னா இவங்களுக்குள்ள விசுவாசமே இல்லை. கர்த்தருடைய வார்த்தை இவங்களுக்கு வந்தது, அந்த வார்த்தையை விசுவாசித்திருந்தார்கள் என்றால் பாருங்கள், இந்த பயத்தின் ஆவியிலிருந்து அவர்கள் விடுதலை பெற்று பாருங்கள், காலேபை போல ஒரு விசுவாசத்தின் ஆவியினால் என்ன செய்திருப்பார்கள், நிரம்பி இருந்திருப்பார்கள். பாருங்கள், எகிப்திலேருந்து வெளியே வந்த சந்ததியில் காலேபும் யோசுவாவும் தவிர வேறு யாரும் கானான் தேசத்துக்குள்ளே பிரவேசிக்கலை. அப்போது காலேபினுடைய விசுவாசத்தை குறித்து ஆண்டவரே சாட்சி கொடுக்குறாரு. பாருங்கள், எண்ணாமம் 14 24 வசனத்தில் பாருங்க, ஆண்டவர் காலேபு குறித்து சொல்கிறார். என்னுடைய தாசனாகிய காலேப் வேறே ஆவியை உடையவனாய் இருக்கிறபடியினாலும் உத்தமமாக என்னை பின்பற்றி வந்தபடினாலும் அவன் போய் வந்த தேசத்திலே அவனை சேர பண்ணுவேன்னு ஆண்டவர் என்ன செய்கிறார் சொல்கிறார். பாருங்க, காலேபுக்குள்ள வேறே ஆவி இருந்தது. இது இஸ்ரேல் ஜனங்களுக்குள்ளே இருந்த பயத்தின் ஆவி காலேபுக்குள்ளே இல்லை, அவனுக்குள்ளே வேறே ஆவி இருந்ததான். என்ன ஆவி பாருங்க, நம்ம அதை புதிய ஏற்பாட்டில் வாசிக்கிறோம். பாருங்க, 2 கொரிந்தியர் பாருங்க, 2 கொரிந்தியர் 4 13 வசனத்தில் அதை வேதம் விளக்குறது. காலேபுக்குள்ளே என்ன ஆவி இருந்தது, அவனுக்குள்ளே வேறே ஆவி இருந்தது. என்ன ஆவி பாருங்க, வேதம் இங்கே 2 கொரிந்தியர் 4:13 சொல்கிறது, விசுவாசித்தேன் ஆகையால் பேசினேன் என்று எழுதியிருக்கிறபடி நாங்களும் அந்த விசுவாசத்தின் ஆவியை உடையவர்களாக இருந்து விசுவாசிக்கிறபடியால் பேசுகிறோம். அப்போது பாருங்கள் தேவ பிள்ளைகளே, காலேபுக்குள்ளே என்ன இருந்தது பாருங்கள், அவனுக்குள்ளே அவன் கர்த்தரை விசுவாசித்தபடியால் பாருங்கள் தேவ பிள்ளைகளே, அவனுக்குள்ளே ஒரு விசுவாசத்தின் ஆவி என்ன செய்தது இருந்தது. இந்த விசுவாசத்தின் ஆவியினால் அவன் நிரம்பி இருந்தபடியினால தான் பாருங்கள் தேவ பிள்ளைகளே, நாம் எண்ணாமும் 13 காலேப் இப்படி சொல்லுகிற வார்த்தைகளை நாம் வாசிக்கிறோம். அப்பொழுது காலேப் மோசேக்கு முன்பாக ஜனங்களை அமர்த்தி, நாம் உடனே போய் அதை சுதந்தரித்து கொள்வோம், நாம் அதை எளிதாய் ஜெயித்து கொள்ளலாம் என்றான். பாருங்கள் தேவ பிள்ளைகளே, எல்லாரும் நாம் கானான் தேசத்தை சுதந்திரிக்க முடியாது என்று சொன்ன அந்த வேளையிலே காலேப் எழும்பி நின்று சொல்லுகிறான், நாம் இந்த தேசத்தை சுதந்திரித்து கொள்ளலாம், எளிதாய் சுதந்திரித்து கொள்ளலாம், நாம் எளிதாய் எதிரிகளை ஜெயித்து கொள்ளலாம் என்று சொல்லி விசுவாசத்தின் ஆவி நிரம்பினவனாய் பேசுகிறான். பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு உங்களுக்கு நான் ஒரு நல்ல செய்தியை சொல்ல விரும்புகிறேன். அது என்னது பாருங்கள் தேவ பிள்ளைகளே, நாம் ரட்சிக்கப்பட்ட போது பாருங்க, நம்ம இவ்வளவு நாள் ஏன் கர்த்தரை விசுவாசிக்க முடியலை? ஏன்னா நமக்குள்ள இஸ்ரேல் ஜனங்களைப் போல ஒரு பயத்தின் ஆவி தான் நமக்குள்ளே என்ன செய்ச்சு இவ்வளோ நாள் இருந்துச்சு. அந்த பயத்தின் ஆவி இருந்ததுனால தான் பாருங்கள், நம்ம காலேபை போல் என்ன செய்ய முடியல, கர்த்தரை விசுவாசிக்க முடியல. கிறிஸ்துவுக்குள் நீங்கள் புது சிருஷ்டின்னு சொன்னால் அதை நம்புறதுக்கே கஷ்டமாக இருக்குது. ஆனால் இப்போ ரட்சிக்கப்பட்ட போது தேவன் நமக்குள் இருந்த பயத்தின் ஆவியை எடுத்து போட்டுட்டு நமக்குள் இப்பொழுது காலேபுக்குள் இருந்த அதே விசுவாசத்தின் ஆவியை நமக்கும் தேவன் என்ன செய்திருக்கிறார், தந்திருக்கிறார். தேவ பிள்ளைகளே,
இதுதான் மாபெரும் நல்ல செய்தி பாருங்க. இதுக்கு சாட்சியாக 2 வசனங்களை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். மறுபடியுமாய் அந்த 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை உங்களுக்கு நான் வாசிக்கிறேன் பாருங்கள். தேவ பிள்ளைகளே கேளுங்கள். ரட்சிப்பிலே உங்களுக்குள் ஏற்பட்ட பெரிய மாற்றத்தை குறித்து நீங்கள் கேளுங்கள். வேதம் சொல்லுகிறது, தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல், அந்த வார்த்தையை கவனிங்க, தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல். ரட்சிப்பிலே பாருங்க, ஆண்டவர் நமக்கு பயத்தின் ஆவியை கொடுக்கலை. அந்த பயத்தின் ஆவியை நம்ம விட்டு என்ன செய்யிட்டார்? எடுத்து போட்டுட்டு இப்பொழுது நமக்கு பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுமுள்ள ஆவியே என்ன செய்திருக்கிறார்? கொடுத்திருக்கிறார். இப்பொழுது உங்களுக்குள்ளே பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுமுள்ள ஆவியே என்ன செய்கிறது? இருக்கிறது. ஆம் பிரியமானவர்களே, உங்களுக்குள் இப்பொழுது தேவன் ஒரு விசுவாசத்தின் ஆவியை என்ன செய்திருக்கிறார்? வைத்திருக்கிறார். பயத்தின் ஆவி போயிடுச்சு. உங்களுக்குள்ளே பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவிதான் என்ன செய்து இருக்கிறது. பாருங்கள், இன்னொரு வசனம் இதற்கு சாட்சியாய் வாசிக்கிறேன் பாருங்கள். ரோமர் 8ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன் பாருங்கள். ரோமர் 8:15. அந்தபடி திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல். பாருங்கள் தேவ பிள்ளைகள், ஆண்டவர் சொல்கிறாரு பாருங்க, ரட்சிப்பில் என்ன நடந்துச்சான்? நீங்கள் திரும்ப மறுபடியும் பாருங்கள், இந்த இஸ்ரேல் ஜனங்களை போல ஆண்டவரோட வார்த்தையை கேட்டாலே, ஆண்டவருடைய வாக்குத்தத்தங்களை விசுவாசிக்க வேண்டும் என்ற அப்படிப்பட்ட காரியங்கள் வரும்போது, ஆண்டோட ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்க வேண்டும் என்ற காரியங்கள் வரும்போது பாருங்கள், இந்த இஸ்ரேல் ஜனங்களைப் போல பயத்தினாவினால் நிரம்பி புலம்பி தவித்து எப்பொழுதும் மரணத்தின் வார்த்தைகளே பேசி எப்போ பார்த்தாலும் எகிப்தை குறித்தே நினைவாக இருக்கிற அந்த பாருங்கள், அந்த பயத்தின் ஆவியினுடைய அந்த நிரம்பின அந்த வாழ்க்கை, ஒரு மனிதன் பயத்தினால் பிடிக்கப்பட்ட அந்த வாழ்க்கையிலிருந்து பாருங்கள் நம்மை முற்றிலுமாய் விடுவித்து காலேபை போல ஒரு விசுவாசத்தின் ஆவி உடையவர்களாய் நாம் இருக்கும்படிக்கு தான் வேதம் சொல்லுகிறது. ரட்சிப்பிலே நம்ம ரட்சிக்கப்பட்ட பிறகு மறுபடியும் பாருங்கள், இஸ்ரேல் ஜனங்களை போல பயந்து நடுகிற வாழ்க்கையை வாழாதபடிக்கு தேவன் நமக்கு திரும்பவும் பயப்படுறதுக்கு நம்ம அடிமைத்தனத்தின் ஆவி என்ன செய்யலாம்? பெறலையா? அந்த பயத்திற்கு அடிமைப்பட்டு கிடந்த அந்த அந்த வாழ்க்கை பாருங்க, அது நாம் என்றைக்கு ரட்சிக்கப்பட்டோம் அன்றோடு முடிந்து விட்டது. இப்போ நமக்கு அந்த 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 பயப்பட வைக்கிற அந்த அடிமைத்தனத்தின் ஆவி இப்போ நமக்கு கிடையாது. அதை நாம் பெறவில்லை. அதான் சொல்லுது, நீங்கள் திரும்பவும் பயப்படுறதுக்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் என்ன ஆவியை பெற்றிருக்கீங்களா? அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுயாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். ஆம் பிரியமானவர்களே, உங்களுக்குள்ள இப்போ ஒரு புதிய ஆவி இருக்குது. அது யாரு? தேவனுடைய ஆவியானவர், பரிசுத்தாவியானவரே உங்களுக்குள்ள இருக்காரு. இந்த பரிசுத்தாவியானவர் உங்களுக்குள்ளே எப்படிப்பட்ட கனியை உண்டாக்குறாரா? இப்பொழுது அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற ஒரு தேவ புத்திரன், தேவ பிள்ளையின் அந்த உரிமையை கொண்டாடுகிற ஒரு வாழ்க்கையை இப்பொழுது தேவ ஆவியானவர் நமக்குள்ளே என்ன செய்கிறார்? உண்டாக்குகிறார். தேவனோட அப்பா, நான் அவரோட பிள்ளை என்ற ஒரு உரிமையை நமக்கு ஒரு உரிமையின் உணர்வை கொண்டு வருகிற ஒரு புத்திர சுவாரத்தின் ஆவியை இப்பொழுது தேவன் நமக்கு என்ன செய்திருக்கிறார்? கொடுத்திருக்கிறார். ஆம் பிரியமானவர்களே, இப்பொழுது ஆண்டவர் ஏதாவது ஒரு வாக்குத்தத்தம் சொல்கிறாருன்னா உடனே பாருங்கள், நமக்குள்ள தேவ ஆவியினால் நம்ம சொல்கிறோம், ஆமாம் அது எனக்குரியது தான், எங்கள் அப்பா பிதாவானவர் தான் எனக்கு அதை கொடுத்துருக்காரு, அவர் கொடுத்துருக்காருன்னா அது எனக்கு தான் சொந்தம்னு சொல்லி வாங்க நம்ம போய் அதை சுதந்திரித்து கொள்ளோன்னு சொல்லி பாருங்கள். இப்போது காலேபை போல ஒரு விசுவாசத்தின் ஆவி உடையவர்களாய் கர்த்தரை விசுவாசிக்கிற ஒரு புது
வாழ்க்கை முறை உடையவர்களாய் இப்பொழுது நம்முடைய வாழ்க்கை மாற்றப்பட்டிருக்கிறது தேவ பிள்ளைகளே. அதனால தான் ஆண்டவர் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறார், பயப்படாதே, பயப்படாதீங்க. பயத்தின் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு. இப்பொழுது உங்களுக்குள்ளே பயத்தின் ஆவியை தேவன் கொடுக்கல. நீங்கள் திரும்பவும் பயப்படுறதுக்கு அடிமைத்தனத்தின் ஆவியை பெறவில்லை. அது போயிடுச்சு, ரட்சிப்போட போயிடுச்சு. இப்பொழுது உங்களுக்குள்ளே தேவ ஆவியானவர் இருக்கிறார். உங்களுக்குள்ளே விசுவாசத்தின் ஆவி இருக்கிறது. அதனால் இப்பொழுது நீங்கள் விசுவாசிக்கிறவர்கள். அல்லேலூயா. அதனால் இன்றைக்கு உங்களால் விசுவாசிக்க முடியும். ஆமாம், நான் புது சிருஷ்டி தான், தேவன் என்னை ஒரு புது மனுஷனாக மாற்றியிருக்கிறார் என்ற அந்த தேவன் தந்திருக்கிற இந்த புது வாழ்க்கையின் அதை சுதந்திரிக்கும் இது என்னோடது தான், இந்த ஆசீர்வாதம் என்னோடது தான் அப்படின்னு சொல்லி உரிமை பாராட்டுகிற ஒரு விசுவாசத்தின் ஆவி இன்றைக்கு உங்களுக்குள்ளே இருக்கிறது. அதனால் உரிமையோடு சொல்லுங்கள், நான் புது சிருஷ்டி தான், என் வாழ்க்கையில் பழையவில் ஒளிந்து போயினேன், எல்லாம் புதிதான என்று சொல்லி உரிமையோடு சொல்லி பாருங்கள். இந்த ரட்சிப்பின் ஆசீர்வாதத்தை உங்கள் வாழ்க்கையில் என்ன செய்யுங்க, சுதந்திரித்து கொள்ளுங்கள். நாம் ஜெபிக்கலாமா? அன்புள்ள பிதாவே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறப்பா. ஆண்டவரே, இந்த நாளிலே எங்களுக்கு கற்றுக் கொடுத்த உடைய வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உடைய பிள்ளைகளுக்கு இந்த நாளில் பேசியிருக்கிறீர். என் மகனே, என் மகளே, உனக்குள்ளே பயத்தின் ஆவி இல்லை. உனக்குள்ளே இப்பொழுது அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவாரத்தின் ஆவியாகிய ஒரு விசுவாசத்தின் ஆவி உனக்குள்ளே இருக்கிறது. காலேபின் ஆவி உனக்குள்ளே இருக்கிறது என்று பேசியிருக்கிறீர். அதனால் இந்த நாட்களில் அப்பா உடைய பிள்ளைகளும் காலேபை போல நானும் கிறிஸ்துவுக்குள்ள ஒரு புது சிருஷ்டி தான், என் வாழ்க்கையில் பழைய ஒளிந்து போயினேன், எல்லாம் புதிதாயினேன், அதனால் நான் இனி புது மனுஷனாக வாழப்போகிறேன், பழைய வாழ்க்கையில் கலைந்து போட்டு புது மனுஷனாக வாழப்போகிறேன் என்று சொல்லி இந்த கர்த்தர் தருகிற இந்த புது சிருஷ்டியின் ஆசீர்வாதத்தின் இந்த வாழ்க்கை மாற்றத்தின் ஆசீர்வாதங்களை பெற்று இந்த பிள்ளைகளோட வாழ்க்கை ஆண்டவரே மறுரூபமாக்கப்படுவதை அவர்கள் அனுபவிக்க இந்த நாளிலிருந்து உடைய பிள்ளைகளுக்கு உதவி செய்வீராக. இனி பயப்படாமல் விசுவாசிக்க உதவி செய்யுங்க ஆண்டவருடைய வார்த்தையின் சத்தியங்களை. அப்படி செய்ததுக்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். மறுபடியும் உங்களை அடுத்த வாரம் சந்திக்கும் வரை உங்களுக்கு நினைப்பூட்டுகிறேன், இயேசுவே ஆண்டவர், அவர் மேல் விசுவாசம் வைத்து வாழுங்கள். ஆமேன்.